வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். என்ன ரிவ்யூ பார்க்க போறேன்னா, ஜாதகப்படி யாருக்கு தற்கொலை சிந்தனை ஏற்படும், அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒருவேளை இது போன்ற ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருக்கும்போது அதற்கான எளிய பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஜாதகத்தில் மனசை குறிக்கக்கூடிய, மனநிலை குறிக்கக்கூடிய காரகம்னு சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவான். யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போகும்போது இது போன்ற சிந்தனை ஏற்படும். அதாவது ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் தேய்பிரை அமைப்பில் இருந்தாலும் சரி, அல்லது அமாவாசை நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது சந்திர பகவானுடன் சனி, ராகு, கேது போன்ற பாவகங்கள் சேர்க்கை பெறும்போது அந்த ஜாதகருக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக இந்த சந்திர பகவானுடன் சனி பகவான் அல்லது கேது பகவான் சேர்க்கை பெறும்போது அந்த ஜாதகருக்கு மனநோய் மட்டும் ஏற்படுத்தும். அதாவது அவங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்காது, ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க, ஒரு யோசனை ஒரு புத்தி இருக்காது. ஆனால் அந்த சந்திர பகவானுடன் ராகு பகவான் சேர்க்கை பெறும்போது இந்த தற்கொலை சிந்தனை ஏற்படுத்தும். ஏன்னா ராகு பகவான் என்பது விபத்து, கண்டம், அறுவை சிகிச்சை, தற்கொலை எண்ணத்தை குறிக்கக்கூடிய காரகிரகம். அதாவது ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் தேய்பிரை அமைப்பில் இருந்து அதை கூட ராகு பகவான் சேர்க்கை பெறும்போது அது எந்த ஒரு சுபகிரக தொடர்புமின்றி இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தற்கொலை சிந்தனை ஏற்படும். இது முதல் விதி. அதுக்கு அடுத்தது அவங்க ஜாதகத்தில் லக்னம் ப்ளஸ் லக்ன அதிபதி கெட்டு இருக்க வேண்டும், அது பலவீனமாக இருக்க வேண்டும். லக்கணத்தில் பாவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை லக்ன அதிபதி ஸ்தான பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, லக்ன அதிபதி சனி, ராகு, கேது போன்ற பாவங்களோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த இரண்டு விதி ஒரு ஜாதகம் இருக்கும்போது அவங்களுக்கு தற்கொலை சிந்தனை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை இது போன்ற ஜாதகம் இப்போ உங்களுக்கு இருக்கும்போது அது எப்போது அந்த நிகழ்வு ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ராகு தசை அல்லது சந்திர பகவான் தசை அல்லது லக்ன அதிபதி தசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலும், அல்லது உங்கள் ராசியின் மீது கோச்சார ராகு, கோச்சார கேது அல்லது ஜன்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. ஒரு உதாரண சாதனம் போட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு பாருங்கள், லக்கணம் மகர லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் சூரிய பகவான் இருக்கார், லக்கணத்தில் சந்திரன் ப்ளஸ் ராகு சேர்க்கை இருக்கிறது. இந்த சந்திர பகவானை பாருங்கள் தேய்பிரை அமைப்பில் இருக்கார், கூட ராகு இருக்கார். சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறனால வீடு கொடுத்த சனி நீசமாக இருக்கார் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல. லக்கணம் ப்ளஸ் லக்ன அதிபதி கெட்டு போச்சு. அதுக்கு அடுத்தது சந்திர ராகு சேர்க்கை இருக்கனால இந்த ஜாதகருக்கு கன்ஃபார்ம் தற்கொலை சிந்தனை ஏற்படும். குறிப்பாக எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு ராகுதசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் அல்லது சனிதசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலும், அல்லது இந்த ராசியின் மீது கோச்சார ராகு, கோச்சார கேது அல்லது ஏழரை சொல்லக்கூடிய ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும், அஷ்டமசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும். ஒருவேளை இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு 8ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது, ஆயுஷ்தான் வலுவாக இருக்கும்போது இந்த தற்கொலை சிந்தனை ஏற்பட்டாலும் அவர் உயிர் பிழைச்சிக்குவார். லக்கணத்துக்கு 8ஆம் இடம் கெட்டு போகும்போது தற்கொலை மூலம் மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. இந்த லக்கணம் ப்ளஸ் லக்ன அதிபதியை குரு பகவான் பார்த்தாலும் சரி, குரு பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த சிந்தனை ஏற்படாது. அது ஒரு ஜாதகத்தில் லக்னம் ப்ளஸ் லக்ன அதிபதி கெட்டு போய் இருந்து அந்த ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரை அமைப்பில் ராகு பகவான் தொடர்பு பெறும்போது அந்த ஜாதகருக்கு தற்கொலை சிந்தனை ஏற்படும். ஆனால் குரு பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, இந்த கிரக அமைப்பை அல்லது குரு பகவான் பார்த்தாலும் சரி, அந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்படாது. அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த தோஷம் விலகிடும். ஒரு இது போன்ற ஜாதகம் உங்களுக்கு இருக்கும்போது அதற்கான எளிய பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து விநாயகர் வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யும்போது இது போன்ற பாதிப்புகள் குறையும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.